மூடர்குடம் படத்துக்கு அப்புறம் டைரக்டர் நவீனோட அடுத்த படத்துக்கு எல்லாருமே எதிர்பார்ப்போட இருந்தாங்க. 2019 அவரோட 2வது படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. அலாவுதீனின் அற்புத கேமரா. இந்த படத்தையும் அவரே நடிச்சு ப்ரொடியூஸ் பண்ணி டிரெக்டும் பண்றாரு. ட்ரெய்லரும் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணிச்சு. அந்த கேமரா என்னவா தான் இருக்கும்னு, அந்த கேமரா வச்சு என்னதான் சொல்ல போறாங்கன்னு. மூடர்குடம் படத்தோட டிரெக்டர்ன்றதுனாலே இந்த படத்துக்கு பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துடாதாங்கிற இயக்கத்திலேயே நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாழ்க்கையே ஒரு அதிசயம் தாங்கிறத நம்ம உணர மறக்கிறோம். பட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுனே தெரில. படத்தை பற்றி ஒரு அப்டேட்டுமே இல்லை. 2025 ஆயிடுச்சு, இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. அந்த ட்ரெய்லரோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா யாராவது இன்னைக்கும் கமெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க, ப்ளீஸ் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு. இது ப்ரொமோஷன் பண்ணி வந்த கமெண்ட்ஸ் இல்லை. 6 வருஷத்துக்கு அப்புறமும் மக்கள் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. நான் இந்த படத்தை பற்றி இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன்னா அது டிரெக்டர் நவீன் மூடர்குடம்ல சம்பாரிச்சது. நவீன் மாதிரியான ரைட்டர் டிரெக்டர் மூடர்குடம் மாதிரி ஒரு படத்தை தந்ததுக்கு அப்புறம் அவரோட அடுத்த படத்துக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாருன்னு பார்க்கும்போது தான் கஷ்டமா இருக்கு. எல்லாரும் அலாவுதீனின் அற்புத கேமரா படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 2022 அக்னி சிறகுகள்னு அவரோட அடுத்த படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகுது. என்ன வருத்தமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த 2 படமுமே ரிலீஸ் ஆகல. சீக்கிரம் டைரக்டர் நவீனுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன்.